2026 பிறந்து பாதி மாசமே முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நீங்க நிறைய கனவுகளோட திட்டங்களோட இருந்திருப்பீங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் இருக்கும். நிஜமாவே என்னால முடியுமா? போன வருஷம் மாதிரி இதுவும் போயிருமான்னு. இந்த பயத்தை இன்னைக்கு நாம வேரோட புடுங்கி எறிய போறோம். உலகம் முழுக்க இன்னைக்கு மூளைச்சலவை நடந்துகிட்டு இருக்கு. எதை வாங்கணும், எதை உடுத்தணும், எப்படி வாழணும்னு மத்தவங்க சொல்றதை கேட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 120 வருஷ ரகசியம் உங்களை நீங்களே எப்படி வெற்றியாளனா ரீப்ரோகிராம் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போகுது. ஜாகிர் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கைக்கு உதாரணமா இருக்க போகுது. கதைக்குள்ள போகலாமா? ஜாகிர் ஒன்னும் சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். ஒரு சில குடும்ப சூழ்நிலையினால வீட்டுல இருக்கிறவங்க கைவிட்டதால அவனும் காட்டை நோக்கி போயிட்டான். அது யாருமே இல்லாத அடர்ந்த காடு. அங்க போன ஜாகிர் பயந்து நடுங்கிக்கிட்டு ஒரு மூலையில உட்காராம அந்த இடத்தை தனக்கு ஏத்த மாதிரி மாத்த ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட இருந்த அந்த டிசிப்ளின் தான் அவனுடைய முதல் பலம். காட்டுல ஒரு குகையில தங்குறான். சுத்தி இருக்கிற மிருகங்களை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? நடுக்கமா இருக்கும்ல. ஆனா ஜாகிர் அதை எப்படி பார்த்தான் தெரியுமா? ஒவ்வொரு மிருகத்தையும் ஒரு தோழனா பார்த்தான். ஒரு தடவை ஒரு சின்ன மான்குட்டி கால் உடைஞ்சு தவிச்சப்போ அதை தூக்கிக்கிட்டு வந்து பச்சிலை மருந்து போட்டு குணப்படுத்தினான். ஒரு கூட்டமான யானைகள் தண்ணி இல்லாம தவிச்சப்போ அதுங்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போனான். இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஜாகிர் நினைச்சிருந்தா ஐயோ சிங்கம் என்ன சாப்பிடுமே, புலி என்ன கடிக்குமேன்னு பயந்தே செத்துருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணான்? ஒரு விஷயத்தை ஆழமா நம்பினான். என் எண்ணம் தூய்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு கெட்டது செய்யாது அப்படின்னு நம்பினான். நண்பா, உங்க 2026 பிளான்ல இதுதான் முதல் படி. உங்க எண்ணம் தெளிவா மத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கம் இருந்தா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நாள் ஜாகிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பிடணும்னு ஆசை வருது. அப்போ ஒரு பறவை சொல்லுச்சு, இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய தோப்பு இருக்கு, அங்க இருக்கிற மாம்பழம் தேன் மாதிரி இருக்கும்னு சொல்லுது. அந்த பறவை சொல்றத கேட்டு ஜாகிர் கிளம்பி அந்த தோப்புக்கு போறான். அந்த தோப்புக்கு சாதாரணமா போகவே முடியாது. போற வழி எல்லாம் முள்ளுக்காடு, மேடு பள்ளம், சுடுற வெயில் எல்லாத்தையும் தாண்டி போகணும். அதை எல்லாத்தையும் கடந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் இருக்கிறதுலயே பெஸ்ட் மாம்பழங்களை பறிச்சு ஒரு மூட்டையில கட்டிக்கிட்டான். மனசுக்குள்ள ஜாகிருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா திரும்பி வரும்போது ஒரு ஓடைய கடக்கும் போது பாறை மேல இருந்த பாசியில கால் நழுவி அப்படியே ஆத்துல விழுகிறான். அவன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அத்தனை மாம்பழமும் ஆத்தோட போயிருச்சு. அந்த நிமிஷம் ஜாகிர் எப்படி ஃபீல் பண்ணிருப்பான்? ஜாகிர் ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு போனது வேஸ்டா போச்சேன்னு அழுது புலம்பிருப்பீங்க. ஆனா ஜாகிர் என்ன பண்ணா தெரியுமா? கரையேறி வந்து உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசிச்சான். அப்போ அவன் சொன்ன வார்த்தை இதுதான்: வருத்தப்படுறதுனால போற மாம்பழம் திரும்ப வராது. ஆனா நான் ஏன் விழுந்தேன்னு கத்துக்க முடியும். நான் இன்னும் கவனமா இருந்திருக்கணும். தப்பு ஏன் மேலதான் அப்படின்னு யோசிக்கிறான். இததான் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க தோல்விக்கு மத்தவங்களை குறை சொல்லாதீங்க. நேரம் சரியில்லை, லக் இல்லைன்னு சொல்லாம நான் எங்க தப்பு பண்ணேன்னு யோசிங்க. அன்னைக்கு ஜாகிர் எடுத்த மாதிரி முடிவை நீங்க எடுத்தா மட்டும்தான் நீங்க ஒரு பெரிய சக்சஸ் அடைய முடியும். ஜாகிர் தன்னோட குகைக்கு திரும்பி வரான். ஆனா அங்க வந்த உடனே ஒரு மாதிரி வைப் மாறுது. அமைதியா இருக்க வேண்டிய குகையில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வருது. யாரா அது? என்னோட இடத்துல யாரடா காலை வைக்கிறது? யானையோட மண்டைய பொளக்கிறவனா? காண்டா மிருகத்தோட எலும்பையே மாவாக்குறவனா? அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. ஜாகிருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. ஒரு நிமிஷம் தலை சுத்துது, உடம்பு முழுக்க வேர்க்குது, கை கால் எல்லாம் ஐஸ் மாதிரி ஆகுது. அந்த சத்தம் ஒரு மனுஷனோட சத்தம் மாதிரியே இல்ல, ஒரு மிருகத்தோட சத்தம் மாதிரியும் இல்ல. அது ஏதோ ஒரு அமானுஷ சக்தி மாதிரி இருக்கு. பயத்துல ஜாகிர் பின்னாடி போறான். அப்போ அங்க ஒரு ஓநாய் வருது. அந்த ஓநாய்க்கு ஜாகிர்னா ரொம்ப பிடிக்கும். என்ன ஜாகிர், ஏன் இங்க நிக்கிறேன்னு கேட்டுட்டு, இரு நான் யாருன்னு உள்ள போய் பாக்குறேன்னு கெர்த்தா போச்சு. ஆனா குகைக்குள்ள இருந்து அந்த குரல், வாடா தம்பி, இன்னைக்கு நைட்டு ஓநாய் கறி தான் எனக்கு விருந்து அப்படின்னு சொன்னதும் ஓநாய் வாழை சுருட்டிக்கிட்டு ஓடிருச்சு. அடுத்ததா அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் வருது. யாரா ஏன் காட்டுக்குள்ள மிரட்டுறது அப்படின்னு ஒரு பெரிய கர்ஜனை பண்ணுச்சு. ஆனா உள்ள இருந்து வந்த குரல் சிங்கத்தையே ஆஃப் பண்ணிருச்சு. சிங்கமே, உன்னோட கர்ஜனை எல்லாம் ஏன் முன்னாடி செல்லாது, உன் தோலை உரிச்சு நான் பெஷிட்டா போட்டுக்குவேன்னு சொன்னதும் சிங்கமே யோசிக்குது. ஒருவேளை நம்மளை விட பெரிய ஆளு எவனாவது இருப்பானோ, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சிங்கம் எஸ்கேப் ஆகுது. மிருகம், யானைன்னு எல்லாம் வரிசையா வராங்க. ஆனா எல்லாருக்குமே பயம். ஏன்னா அந்த குரல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. இருட்டுல இருந்து வர்ற அந்த குரலை கேட்டு எல்லாரும் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய உருவத்தை கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு 5 தலை இருக்கும், 12 கை இருக்கும், கண்ணுல இருந்து நெருப்பு வரும்னு ஆளுக்கு ஆளு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இததான் நெகட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக்கி பாக்குறது, அதையும் எதிர்மறையா யோசிக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சேர்ந்து போய் சரி இனிமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறப்போ ஒரு சின்ன
தவளை மெதுவா தாவி தாவி அங்க வருது. அப்போ யானை சிரிக்குது, சிங்கம் நக்கலா பாக்குது. பெரிய பெரிய ஆளுங்க நாங்களே ஒண்ணு பண்ண முடியாம நிக்கிறோம், இது என்ன பண்ண போகுதுன்னு பாக்குறாங்க. ஆனா அந்த தவளைக்கு ஒரு ரகசியம் தெரியும். அது பயத்தை விட அறிவை நம்புச்சு. தவளை குகை வாசல்ல போய் நிக்குது. உள்ள இருந்து திரும்பவும் அதே குரல் கேட்குது. ஏ சுண்டக்கா பயலே, உன்னை ஒரே மிதில நசிக்கிருவேன், ஓடி போயிரு அப்படின்னு சொன்னதும் தவளை பயப்படாம நிதானமா சிரிச்சிட்டு சொல்லுச்சு, யோ நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, தைரியம் இருந்தா வெளிச்சத்துக்கு வா. இருட்டுல இருந்து மிரட்டுறதெல்லாம் ஒரு பொழப்பா? நீ வெளியே வரலன்னா நாங்க எல்லாரும் உள்ள வந்து உன்னை ஒரு கை பாப்போம்னு சொல்லுது. அந்த நிமிஷத்துல ஒரு மயான அமைதி. எல்லாரும் மூச்சடைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மெதுவா உள்ள இருந்து ஒரு உருவம் வருது. அதோட நிழல் குகை செவுத்துல பயங்கரமா தெரியுது. ஆனா வெளிச்சத்துக்கு வந்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வெளியில வந்தது யார் தெரியுமா? ஒரு குட்டி எலி. ஆமா நண்பா, ஒரு சாதாரண எலிதான் அது. அந்த குகையோட அமைப்புல அது பேசுறது பயங்கரமா எக்கோ ஆகி வெளியே கேட்டிருக்குது. இருட்டுல அதோடைய நிழல் பெருசா தெரிஞ்சிருக்கு. அந்த எலிக்கு ஜாகிரை பார்த்த உடனே பயம். இந்த மனுஷன் நம்மள போட்டு தள்ளிடுவானோ அப்படின்னு நினைச்சுதான் அது மிரட்டல கொடுத்திருக்குது. ஜாகிர் அந்த எலிய கையில எடுத்தான். தம்பி, நீ என்னைய பார்த்து பயப்படுற, நான் உன்னை பார்த்து பயப்படுறேன். ஆனா நிஜத்துல நாம 2 பேரும் நண்பர்கள் தான் சொல்றான். அப்பதான் அங்க இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு உண்மை புரிஞ்சுது. அவங்கள பயம்படுத்தினது அந்த எலி இல்ல, அவங்க மனசுக்குள்ள உருவான அந்த எண்ணங்கள் தான் அப்படின்னு. இந்த கதையில இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய 2026க்கான பாடங்கள் என்ன? ஜாகிர் கதையில இருந்து நாம 7 முக்கியமான விஷயங்களை கத்துக்கலாம். நம்பர் 1, கேரக்டர் இஸ் எவ்ரிதிங். ஜாகிர் ஒரு நேர்மையான மனுஷனா இருந்தனால்தான் அவனுக்கு ஆபத்து வந்தப்போ எல்லா மிருகங்களும் ஓடி வந்துச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல ஒரு நல்ல மனுஷனாயிருங்க. நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையும் உங்களோட நேர்மையும் தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். நான் மட்டும் ஜெயிச்சா போதும்னு நினைக்காம எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. 2026ல உங்க நெட்வொர்க் தான் உங்க நெட்வொர்க். 2, டோன்ட் பிளேம் சர்க்கம்ஸ்டன்ஸ். மாம்பழம் தொலைஞ்சப்போ ஜாகிர் விதியை நொந்துக்கல, நான் கவனமா இருந்திருக்கணும்னு சொன்னான். உங்க பிசினஸ்ல நஷ்டமாயிருக்கலாம், உங்க மார்க் குறைஞ்சிருக்கலாம், நீங்க லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு யோசிங்க. நீங்க உங்களை மாத்திக்கிட்டா சூழ்நிலை தானா மாறும். 3, ஹெல்த் அண்ட் தாட்ஸ். பயம் வந்தப்போ ஜாகிருக்கு உடம்பு நடுங்குச்சு, வேர்த்து கொட்டுச்சு. உங்க கெட்ட எண்ணங்கள் உங்க உடம்பு பாதிக்கும். ஸ்ட்ரெஸ், கவலை இதெல்லாம் உங்களை உள்ள இருந்து கொல்லும். 2026ல ஃபிட்டா இருக்கணும்னா முதல்ல உங்க மனசை சுத்தமா வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் பெஸ்ட் மெடிசன். 4, பர்பஸ் ட்ரிவன் லைஃப். அந்த ஓநாய்க்கு ஜாகிர் மேல அன்பு இருந்தாலும் ஒரு வலுவான நோக்கம் இல்ல, அதாவது பர்பஸ் இல்ல. அதனால தான் மிரட்டலை கேட்ட உடனே ஓடிருச்சு. உங்க லட்சியத்துல உங்களுக்கு தெளிவு இருந்தா எப்பேற்பட்ட சத்தம் வந்தாலும் நீங்க அசைய மாட்டீங்க. நான் ஏன் இதை செய்யறேங்கிற பதில் உங்ககிட்ட இருந்தா நீங்க தான் பின்னர். 5, டோன்ட் ரெஸ்ட் ஆன் லாரல்ஸ். சிங்கம் ஏற்கனவே பல போர்கள்ல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அந்த குகை வாசல்ல அது பயந்துருச்சு. நேத்து நீங்க செஞ்ச சாதனை இன்னைக்கு உதவாது. ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை நிரூபிக்கணும். பழைய பெருமை பேசாம இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கலாம்னு பாருங்க. 6, அவாய்ட் நெகட்டிவ் விஷுவலைசேஷன். எல்லா மிருகங்களும் உள்ள பூதம் இருக்குதுன்னு நினைச்சதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. நாமளும் அப்படிதான் பல நேரங்களில் யோசிக்கிறோம். அந்த இன்டர்வியூல என்ன கேட்பாங்களோ, பிசினஸ்ல தோத்து போயிருவோமோ அப்படின்னு இல்லாத ஒரு எலிய பூதமா கற்பனை பண்ணி பாக்குறோம். நிஜத்தை எதிர்கொள்ளுங்க, நிழலை பார்த்து பயப்படாதீங்க. 7, பவர் ஆஃப் காம்னஸ். அந்த தவளைக்கு இருந்த நிதானம் தான் எலிய கண்டுபிடிக்க உதவுச்சு. பதட்டப்படாதீங்க நண்பா. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து யோசிங்க. தீர்வை நோக்கி ஓடுங்க, பிரச்சனையை பார்த்து அலறாதீங்க. உங்க மூளையை நீங்களே செதுக்குங்க நண்பா. 2026ல உங்க காதுல விழுற அந்த உன்னால முடியாதுங்கிற அந்த சத்தம் இருக்குதுல, அதுதான் அந்த எலியோட சத்தம். உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றது, உங்க சொந்தக்காரன் கிண்டல் பண்றது, உங்க மனசாட்சியை உங்களை அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் வெறும் சத்தம் மட்டும்தான். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எலிக்கு பயந்து குகையை விட்டு ஓடுற சிங்கமா இருக்க போறீங்களா, இல்ல நிதானமா உண்மையை எதிர்கொள்ற தவளையா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான். இந்த உலகம் உங்களை இத பண்ணு அத பண்ணுன்னு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கை என் கையில், என் எண்ணங்கள் தான் என் உலகத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லுங்க. 2026ஆம் வருஷம் முடியும் போது நீங்க திரும்பி பார்த்து பெருமைப்படணும். அன்னைக்கு அந்த ஒரு முடிவை எடுத்தேன், இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு இன்னைக்கே உங்க எண்ணங்களை மாத்துங்க. எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் அந்த ஜாகிர் கதையை நினைச்சுக்கோங்க. உள்ள இருக்கிறது ஒரு எலிதான், நாம தான் தேவையில்லாம பூதம்னு நினைச்சிட்டு பயப்படுறோம்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. வாழ்க்கை ஒரு தடவை தான் நண்பா. அதை கெத்தா மாசா மத்தவங்களுக்கு பயனுள்ளதா வாழ்ந்துட்டு போவோம். நீங்க ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க.
அந்த நம்பிக்கையோட இந்த 2026 எதிர்கொள்ளுங்க. வெற்றி உங்க கதவை தட்டும், இல்ல நீங்களே வெற்றியோட கதவை உடைச்சிட்டு உள்ள போவீங்க. இந்த வருஷம் உங்களோட வருஷம், தட்டி தூக்குங்க. ஓகே, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ ஒரு சாதாரண பதிவு கிடையாது. உங்க கண்ணோட்டத்தையே மாற்றக்கூடிய 10 புத்தகங்களை பத்தி இதுல நான் பேசியிருக்கிறேன். வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க பார்த்த கண்ணோட்டத்தை தப்புன்னு இது புரிய வைக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.